ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் லாங் பிரேக்குக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் ஒரு எம்டி சால்னாவும் வைக்கலான்னு இருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நம்ம பொடியாக கட் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலையில் சமைச்சது அடுப்பெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ரொம்ப ஆயிலியாக இருக்குது. சரி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்க்ரப்பர்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. சைடில் பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி வாண்டு நான் என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏதோ கேமரா வச்சுட்டு என்னமோ பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்ருக்கா. நானும் சமைக்கிறேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு நின்றுட்டுருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் பேன் வச்சாச்சு. பேன் வச்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி அதில் நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அது பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துட்டு கட் பண்ண அந்த தக்காளி பழத்தையும் போட்டு அது வெந்து வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொடி வகைகள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணி நல்லா அது கூடவே நம்ம கொத்தமல்லி புதினாவையும் இந்த சால்னாவுக்கு ஃப்ளேவர் தரதே இந்த கொத்தமல்லி புதினா தான். அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா மைய அரைச்சிட்டு வதங்கிட்டுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளியோட நம்ம இந்த அரைச்ச விழுது தேங்காயையும் ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா எம்டி சால்னா ரெடி. அடுத்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3 கப்பு மாவு, அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா சப்பாத்திக்கு எப்படி பிசறணுமோ அப்படி பிசைஞ்சி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் அது ஊறட்டும். இப்போ பாருங்கள், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு தோசைக்கல் ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ உருட்டி வச்ச மாவை ஒன்று ஒன்றா நம்ம தேய்ச்சி எடுத்து கல்லில் போட்டு சுட்டு எடுத்தோம்னா சப்பாத்தி ரெடி. என்னோடய பையன்தான் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு 2 கொண்டு போய் அவனுக்காக கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டடி டைம் பண்ணி முடிச்சுட்டு படுத்தாச்சு. இப்படி தான் அன்னைக்கு நாள் முடிஞ்சுது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். பாய்.